தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பறக்கும் படையினரால். அதை கொண்டு வந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் என முதல்கட்ட விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைப்பில் இருக்கிறார். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது நேற்று இரவு நெல்லை செல்லும் ரயிலில் சிலர் பணம் கடத்துவதாக தாம்பரம் காவல் ஆணையருக்கு திடீரென ரகசிய தகவல் கிடைத்தது. உடனடியாக விசாரணை போலீசார் அந்த நெல்லை விரைவு ரயில் தாம்பரத்தில் நின்ற போது அதிரடியாக அங்குள்ள அந்த ஏசி கோச்சுக்குள்ள சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 3 பேர் சந்தேகத்துக்கிடமாக இருந்தனர். அவர்கள் சென்னை புரசவாகத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் எனும் தனியார் விடுதி மேனேஜர் சதீஷ். இவர் பாஜக நிர்வாகியாக பாஜகவில் உறுப்பினராகவும் உள்ளார். அவரோட தம்பி நவீன் மற்றும் ஹோட்டலோட லாரி ஓட்டுநர் பெருமாள் உள்ளிட்ட அந்த 3 பேர் தங்கள் அந்த ஏசி கோச்சில் அதிக அளவான அவங்க உடைமைகளோடு இருந்தனர். அதனை சோதனையிட்ட போது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. இதனால் போலீசாரே அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தாம்பரம் பறக்கும் படை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தகவல் அளித்தனர். அதனையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அங்கே அவர்களை 3 பேரையும் அழைத்து கொண்டு காவல் நிலையத்துக்கு விசாரித்த போது தெரிய வந்தது. இவர்கள் சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லை எக்ஸ்பிரஸில் சுமார் அந்த பணத்தை எண்ணி பார்த்த போது 3,99,00,000 பணம் இருந்தது. இந்த பணத்தை அவர்கள் பணி செய்யும் ஹோட்டலோட உரிமையாளர் திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளராக உள்ளார். அவர் பேர் நயினார் நாகேந்திரன். அவருக்காக கொண்டு செல்றதாக அவர்களிடம் வாக்குமூலம் அளித்தனர். இதனை அடுத்து முறையாக அதனை பதிவு செய்து மற்றும் அந்த பணத்தை போலீசாரும் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேர்தல் பறக்கும் படையில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள் அதனை எண்ணினர். இதனை அடுத்து நள்ளிரவு விசாரணை உயர் போலீஸ் அதிகாரிகள் தாம்பரம் காவல் ஆணையரக இணை ஆணையர் மகேஸ்வரி மற்றும் டிசி பவன்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் நேரில் அந்த பணம் எண்ணப்பட்டது. இதனை அடுத்து போலீசார் முழுவதுமாக எண்ணி அதனை பெட்டியில் அடைக்கப்பட்டு வருவாய்த்துறையிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அந்த பிடிபட்ட 3 பேரும் அந்த பணமும் இன்கம் டேக்ஸ் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் பேரில் இதனை அடுத்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அவர்களிடம் தீவிர விசாரணை செய்ய உள்ளனர். இதுபோல் திருநெல்வேலி வேட்பாளருக்காக பாஜக வேட்பாளருக்காக பணம் கொண்டு செல்லப்பட்டதாக 3,99,00,000 பிடிபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல் பெரிய அளவிலான பணம் இந்த கொண்டு செல்லப்பட்டு பிடிப்பட்டது இந்த ஒட்டுமொத்த இந்த தேர்தல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.